ஒரு வழியாக மேட்ச் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் டெஸ்ட் கிரிக்கெட்டே தோத்துது நான் சொல்லுவேன் T20 கிரிக்கெட்டுக்கு தான். ஏன்னா லாங்கஸ்ட்டு T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச் இதுதான் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். இந்த டபுள் சூப்பர் ஓவர் அப்படிங்கிறது வந்து ஐபிஎல்ல துபாயில் நடந்த மேட்ச் ஞாபகம் இருக்குல்ல, மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாப்புக்கும் போச்சு. அதில் பஞ்சாப் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் டபுள் சூப்பர் ஓவர் நான் பார்க்குறேன். இது வேறு எங்கேயும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபேஸும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அண்ட் பேட்டிங், அதுக்கப்புறம் விராட் கோலியோட ஃபீல்டிங்கு, ரின்கு சிங்கோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு, பிஷ்ணோயோட சூப்பர் ஓவர் பவுலிங்கு, குல்பாத் இந்த ஐபோட போராட்டம், குர்பாஸோட இன்டலெக்சுவல், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ரூலை யூஸ் பண்ணார், அப்புறம் நபியோட தடுக்கல். ஸோ நிறைய இருக்குது, நிறைய விஷயம் பேச போகிறோம். அனாலிசிஸ்ங்கிற தனி நிறைய பேச போகிறேன். இந்த மாதிரியான மேட்சஸில் பேச தான் முடியும், ஒப்பீனியன் தான் வைக்க முடியும். என்னோட ஒப்பீனியன் நான் பேச போகிறேன். இந்த மேட்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் இந்த மாதிரியான பெஸ்ட் T20 மேட்ச் பார்த்துறீங்களா, இல்லை இதுதான் பெஸ்ட் T20 மேட்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நல்லா தூக்கு சொக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேட்ச் இருந்துச்சு. ஓகேங்களா, ரொம்ப நேரம் போச்சு. சீக்கிரம் முடிய வேண்டியது ஒரு 10:30 முடிய வேண்டியது மேட்ச் வந்து 11 வரைக்கும் போச்சு. ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மணி 12. டன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா 2024 ஆரம்பம்ல பெங்களூரில் நடந்து முடிஞ்ச 3வது T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. பெங்களூரில் இருக்கிறவங்களாம் கொண்டாட்டம் தான் மேட்ச் பார்த்தவங்களுக்கு. நிறைய பேர் எப்பா காணும் பொங்கல் எல்லாம் வெளியில் சுற்றலாம், இதை எதுக்கு இந்த T20 மேட்ச் பார்த்துக்கிட்டு, அதான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்களேப்பா சீரீஸே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் பார்க்காதவங்களாம் வருத்தப்படுவாங்க, இப்படி விட்ட ஒரு மேட்ச் மிஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் பார்க்கலாம் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது போட்டி சுருக்கம் அப்படின்னா கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்தியா 212 ரன் அடித்தாங்க. அதில் ரோஹித் சர்மாவோட 100, அதாவது 121 ரன்னு 69 பாலில். கூட ரின்கு சிங் பார்ட்னர்ஷிப் போட்டார், 69 ரன்னு அவர் 39 பாலில் அடித்தார். இந்தியா 24க்கு 4 இருக்கும் பொழுது ஒரு விக்கெட் கூட திரும்ப அதுக்கப்புறம் விடாமல் 212 ரன் அடித்தாங்க. அதை டார்கெட்டாக வச்சாங்க. ரஹமனுல்லா குர்பாஸ், நஜீபுல்லா சுத்ரான் 2 பேரும் 50 அடிக்க, குல்பாதின் நயீப் அவர் 53 அடிக்க, முகமது நபி 34 அடிக்க, திரும்பி ஸ்கோர் வந்து லெவல் ஆச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பண்ணாங்க. 16 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க. அது அப்புறம் இந்தியா சேஸ் பண்ணும்பொழுது 16 ரன்னோட ஸ்கோர் லெவல் ஆகியிருந்தது. சூப்பர் ஓவர் திரும்ப போனாங்க. இந்தியா வந்து 11 ரன் அடித்தாங்க. 12 ரன் ஆப்கானிஸ்தானுக்கு டார்கெட். ரவி பிஷ்ணோய் போட்டார் அண்ட் விக்கெட்ஸ் 2மே விழுந்தது. இந்தியா சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றார்கள். போட்டி சுருக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய போட்டி மென்ஷன் பண்ணோம். சுந்தரோட பவுலிங் மென்ஷன் பண்ணலாம், பிஷ்ணோயோட சூப்பர் ஓவரில் மென்ஷன் பண்ணலாம், ரிச்சர்மோட கேப்டன்சி மென்ஷன் பண்ணலாம். ஸோ அவ்வளோக்கு இருக்குது. அவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஸோ பேசுவாங்க. முதல்ல ஒன்று நம்ம வந்து பேசுவோம். இந்த மேட்சில் இந்த ரோஹித் சர்மாவோட இம்பேக்ட் அப்படிங்கிறது பெரிய ஒரு இம்பேக்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா ரவி பிஷ்ணோயை வந்து சூப்பர் ஓவரில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்லேயும் சரி, ஓவரால் வந்து இந்த மேட்ச்லேயும் சரி, ரோஹித் சர்மா எப்படி இருந்தார் அப்படின்னா, ஸோ சிம்பிளாக தாங்க பவுலிங் போடும்போதுமே, எப்பா இதெல்லாம் இது என்னப்பா இப்படி போடுறீங்க, எப்போ யார்கர் போடுங்கப்பா என்னப்பா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணும்போது நான் ஒரு மாதிரி செம்ம ஹை கான்ஃபிடென்ட்டில் இருந்தார். அந்த 100ங்கிறத தாண்டி கான்ஃபிடென்ட்டில் இருந்தார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அந்த 50 ரன் அடிக்கும் போது 55 ரன்ல இருக்கும் பொழுது 47 பால் சம்திங் பார்த்தேன். திரும்ப 69 பாலுக்கு 121 ரன். ஸோ ஒரு மாதிரி செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஒரு கட்டம் போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 100 ரன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரின்கு சிங்கும் ஒரு ஆக்சிலேட்டர் எடுத்து ஆரம்பித்தாங்க. ஸோ ரோஹித் சர்மா அங்கேருந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு லைட்டாக மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு 100 அடிப்பாருன்னு நினச்சேன். அடித்தார். அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்தது. அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சு திரும்ப வந்து சூப்பர் ஓவரில் பேட் பண்ண வரும்பொழுதும் சரி, ஜெய்ஸ்வால் அடிக்காத போகும்போதும் சரி, சஞ்சு சாம்சன் அடிக்காத போகும்போது அவருக்கு டென்ஷன் என்ன, ஐயா இவ்வளோ தூரம் என்னங்க இந்த பிச்சில் போய் ரெண்டிக்க வேணும் ஸோங்கிற மாதிரி. ஸோ அவர் என்ன சொல்கிறது, இந்த பிச்சில் விட்டுருந்தா மேபி ஒரு இப்போ 121. ஸோ கண்டிப்பாக 150+ போயிருந்துருப்பார். ஒருவேளை மற்ற பிளேயர்ஸ்லாம் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆனதால் கொஞ்சம் பொறுமையாகவும் ஆனார். இன்டென்ட்ங்கிறத தாண்டி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவரோட பேட்டிங்கில் இருந்ததை பார்க்க முடிந்தது. கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ஹிட்மேன் ரோஹித் சர்மா பார்க்க முடியுது 2 டக்கு அடித்ததுக்கப்புறமா. ஸோ பேட்டிங்லேயும் சரி, அண்ட் நான் பேட்டிங்கில் சொல்கிறேன், பேட்டிங்கில் ப்ளஸ் அவர் முழுக்க இந்த மேட்ச்சில் இந்த மைண்ட் செட் எனக்கு ஒரு மாதிரி பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்களை சூஸ் பண்ண ஒரு விதம்,
அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சூப்பர் ஓவருக்கு ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் லாஸ்ட் பால் அடிக்கல, ரின்கு சிங்கை கால் அப் பண்ணாரு. ஸோ ரின்கு சிங்கும் ரோஹித் சர்மா வந்தாங்க, திரும்ப சஞ்சு சாம்சன் ஆட வச்சார். ஸோ விராட் கோலிங்கிறது தாண்டி ஒரு சஞ்சு சாம்சன் ரின்கு சிங். ஸோ யோசிக்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணாரு அப்படிங்கும்போது ரோஹித் சர்மா எனக்கு நிறைய இடங்கள்ல ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சாரு. ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, வழக்கம் ஃபுல் ஷாட் ஆடுவாரு, குளோரியஸ் ஆஃப் டிரைவ்ஸ் ஆடுவாரு, லாஃப்டர் ஷாட். ஆனால் இந்த தடவை அப்படி ஆடாமல் அவர் வந்து எப்படி ஆடினார்னா நிறைய சீக்கு ஷாட்ஸ், ரிவர்ஸ் ஸ்வீப் சுவிட்சுக்கிட்ட அன்னைக்கு வந்து ஸோ ஆனாலும் இன்னோவேட்டிவான ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை பார்க்க முடிஞ்சது. மேபி இன்னோவேட்டிவ் ஆடுறன்னு சொல்லிட்டு விக்கெட் விட்டுருந்தாருன்னா ஸோ மறுபடியும் எழுது தள்ளி இருந்திருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரன் அவருக்கு ஈஸியாகவும் வரல. வீரேந்தர் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேட்டில் எட்ஜ் ஆகி தைப்பேட் அடிச்சு 4 பச்சு போறாங்கன்னா அது லெக் பைஸ் தைப்பேட்னு வந்து சொல்லியிருந்ததுனால வந்து ஆக்சுவலி ரோஹித் சர்மா அப்போ லைட்டாக பேச வந்தாரு. அதுக்கப்புறம் ஹைட் நோ பால் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் ரோஹித் சர்மா வழக்கமாக 6-4ங்கிறத தாண்டி ஸ்விட்ச் அண்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஹிட்டுவை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. முகேஷ் குமாருக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டார் தெளிவா, நீ அவுட் சைட் ஆஃப் யார்க்கர் போடு, எனக்கு எத்தனை வைடு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சைடில் அவர் நிப்பாட்ட ஃபில்செட் பிளஸ் இன்னைக்கு பிளேயிங் லெவலில் அன்னைக்கு அவர் சூஸ் பண்ண சுந்தர உள்ள கொண்டு வந்து பிஸ்னோய் எல்லாம் வந்து ஸோ வச்சிருந்தது, குல்தீப் யாதவ் சொல்லிட்டு இன்னைக்கு பிளேயிங் லெவலில் சில பல சேஞ்சஸ் பண்ணாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அதுவுமே கை கொடுக்கவும் செஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ நான் பார்க்குறேன். இப்போ ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ஃபுல்லாக அவ்வளோ இம்பாக்டாக இருந்தார் சொல்லுவாங்க, பேட்டிங்கில் அப்புறம் ஃபீல்டிங்கில் அண்ட் பவுலர்ஸ் ரொட்டேஷனில் விடுறது ஃபீல் செட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அவரோட அப்ரோச் ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் வேற மாதிரி இருந்தது. வேற மாதிரி ரோஹித் சர்மாவை பார்க்க முடிஞ்சது. அண்ட் T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ரோஹித் சர்மாவை பார்க்கறது ரொம்ப 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 சந்தோஷம். இந்த பிச்சில் கண்டிப்பாக 100 அடிக்கணும், இந்தூரில் கண்டிப்பாக 100 அடிக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 100 அடிக்கிறோம். பட் யாரும் அடிக்கல. பட் இவர் 100 அடிச்சிருக்காரு, கரெக்டாக அடிச்சிருக்காரு 100 அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இங்கே தான் டபுள் ரன் அடிச்சாரு அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு தகவல். இது ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவோட புகழாரம் ஒரு பக்கம் இருக்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரின்கு சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேட்சில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பங்கு வந்து ரோஹித் சர்மாவுக்கு இருக்குன்னா ரின்கு சிங்க்கு அபரிதமாக இருக்கு. என்னன்னா நான் முன்ன ஒரு இடத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ரின்கு சிங் தான் நான் முன்ன IPL பார்த்த மாதிரியே தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்காரு. அவரோட கேம் வந்து எங்கேயுமே அந்த கன்சிஸ்டன்சி சொல்லலாம், அந்த ரன்னு சொல்லலாம், எதுவுமே குறையல. போறாரு அடிக்கிறாரு போறாரு அடிக்கிறாரு ரன் வருது. பட் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனாரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது இல்லாம ஸ்ட்ரைக் வந்து ரோஹித் சர்மா நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, மாத்தி ஆனாங்க. ஒரு கட்டத்தில் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க பாரு ரின்கோ நம்ம ஆடிட்டோம், இதுக்கப்புறம் ஸ்கோர் வேணும்னுங்கும் பொழுது அவர் அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சார். கடைசி ஓவரில் கிட்ட 35 ரன்ஸ், அதுல இவர் அடிச்சு 6 அரங்கம். ரின்கு சிங் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் இருப்பாரா, கோலி இருப்பாரா, பும்ரா இருப்பாரா அப்படிங்கும்போது ரின்கு சிங் கண்டிப்பா இருப்பாரு. முதல் பிளேயராக ரின்கு சிங் இவங்க எல்லாமே உட்காருவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறேன். இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனாரு, கூட ரோஹித் சர்மா கூட முடிச்சாரு. ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு 100 அடிச்சிட்டாரு, லாஸ்ட் ஓவர் இருக்கு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அவருக்கு தானே கொடுக்கணும். இல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது அது வரைக்கும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்தா இப்ப நான் அடிக்கணும். ஸோ அடிச்சு எல்லாருமே அவுட் ஆவாங்கல்ல, பட் அவுட் ஆகாம ஸோ மேட்சை முடிச்சாரு அப்படிங்கிறது தான் வந்து இங்க ஒரு மாதிரி நல்ல விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் சீரியஸ்லி ரின்கு சிங் T20 வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பா இருப்பாரு, ஸ்குவாட்ல இருப்பாரு, சந்தேகமே கிடையாது. 11ஸ்லயும் கண்டிப்பா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இருக்கும். ரின்கு சிங்கோட பேட்டிங் வேற லெவல்ல இருந்து பிளஸ் அவரோட கேச்சிங் அதாவது ஃபீல்டிங் அது வேற மாதிரி இருந்தது. நல்ல ஃபீல்டர் அப்படிங்கிறது தெரியும், ஒரு பிடிச்ச முக்கியமான கேட்சஸ் மறக்கவும் முடியாது. இது ரின்கு சிங் பொறுத்த வரைக்கும். ஆனாங்க போராடினாங்க ரஹமனுல்லா குர்பாஸ், குல்பாதின் நபி, முகமது நபி இவங்கெல்லாம் போராடினாங்க. பட் குல்பாதின் நபி தொடர்ந்து அந்த போராட்டங்கிறத தாண்டி அவங்க யூஸ்வலா இப்படிதான் ஆடுறாங்க. பேட்ல பட்டதும் தெரியல, போனதும் தெரியல, அவங்களுக்கு போடவே முடியல. யார்கர் லெங்க் பிக் பண்ணி முகமது நபி ஒரு 6 சரி 4 ஒன்று அடிச்சாரு முகேஷ் குமாரோட ஓவரில். அப்போ ஒண்ணுமே சொல்ல முடியல ரோஹித். ஏன்னா நல்ல பால், ஆனா நல்லா விளையாடுறாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நாலாப்புறமும் அடிச்சாங்க, சில சீக்கு ஷாட்ஸும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்டு கண்டிப்பா சொல்றேன், ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு வித்தவுட் ரஷீத் கான் நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த டீமால கண்டிப்பா பெரிய சில பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அணியா தான் நான் பாக்குறேன். ரஷீத் கான் இருந்திருந்தா ஓகே ரன்கள் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் அடிக்க செஞ்சிருப்பாங்க. ஏன்னா மேட்ச் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்னஸ்வாமியில அடி விழுந்திருக்கும். ஆனா ஆப்கானிஸ்தான் டீமோட பேட்டர்ஸ் குர்பாஸ், நஜுபுல்லா ஜத்ரான், அதுக்கப்புறம் குல்பாதின் நபி, முகமது நபி இவங்க யாரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ்ல வந்து அதாவது இந்தியன் பவுலர்ஸ்ல வந்து செட்டில்ட் ஆகவே உள்ள எல்லாரையும் அடிச்சாங்க. சுந்தர தவிர மற்ற எல்லாரையுமே அடிச்சாங்க. அதான் கரெக்டான, சுந்தர தவிர மற்ற எல்லாருமே அடிச்சாங்க. இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஆப்கானிஸ்தான் டீம்
ஒரு பேட்டிங் எங்களோட பேட்டிங் இப்படி தான் இருக்க போகுது. நாங்கள் ஓடியில் ஜொனத்தன் ட்ராட் எங்களுக்கு வந்து ரன்னை கொண்டு போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். பட் இப்போ ரன் அதிகமாக அடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்டென்ஷன் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா ஆடினாங்க. என்ன சொல்கிறது, டிசைடர் மேட்ச். ஸோ இது வந்து செகண்ட் மேட்ச்ல ஒரு ஃபைட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அது முதல் மேட்ச்ல இந்த ஃபைட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ மேட்ச் அடுத்தடுத்த மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் ஒரு விஷயங்க, ஆப்கானிஸ்தான் நாங்கள் வளர்ந்து வரும் ஒரு ஜெயன்ஸ் ஏஷியாவில் அப்படிங்கிறத வந்து ஸோ காமிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. சேசிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பவுலிங் ஒன்றுமே பண்ண முடியாது, பட் பேட்டிங்கில் மனம் தளராம ஓகே சுந்தர் விட்டு அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது முகமது நபி குல்பாதின் நைபு இல்லாமல் அவங்க ஒரு பக்கம் சேஸ் பண்ணாங்க பாருங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மனசில் நிற்கிறாங்க. சேஸ் பண்ணதான் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரை வந்து நான் எதிர்பார்க்கல இந்த மேட்ச்ல. பிளஸ் இந்த மேட்ச்ல இப்படி பண்ணுவாருங்கிறது எதிர்பார்க்கல. ஆக்சுவலி அக்சர் பட்டேல் இங்கே வந்து லாஸ்ட்ல இங்கே நல்லா போன ஒரு தடவை வந்து பண்ணிருக்கிற ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா. ஸோ சுந்தரோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, சில டேர்ன் அண்ட் பவுன்ஸ் பிளஸ் ஃபீல்ட் செட் அவுட் சைட் ஆஃப் ஸ்லோவா பால் போட்டு அங்கே ஃபீல்டரை வச்சு எடுக்கிறது, லெக் சைடில் மடக்கி ஆட வச்சு ஃபீல்ட் செட் எடுக்கிறது சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி அற்புதமா இன்னைக்கு சுந்தரோட பவுலிங் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இவர் இப்படி போடுறத பார்க்கும்போது ஐபிஎல் ஒரு வேலை ஆரம்ப காலகட்டத்தில் சிறப்பாக போட்டார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாட்ல இருப்பாரா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி தான். எக்கச்சக்கமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஈவன் சகலையே எடுக்க மாட்டாங்க. பட் இந்தியாவுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவை அப்படின்னா சுந்தர் கிட்ட போவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இந்த மேட்சின் மூலமாக லாஸ்ட் 2 மேட்ச் சான்ஸ் கொடுக்குறாங்க, அடிச்சாலும் பரவாயில்ல சொல்லிட்டு சுந்தருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. சுந்தர் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அவர் ரிலீஸ் பண்ணி பால் பிச் ஆனதுக்கு அப்புறம் போறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சுந்தர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மோல்டா இருக்கிறாரு அண்ட் நல்லா போட்டார். இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு பக்கம் சுந்தரோட புகழ், ஏன்னா இந்த பிச்சில் பேட்டிங் பண்ணிடலாம், பவுலர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் தலைக்கு மேலே டொம்முன்னு அடிப்பாங்க. ஆனால் சுந்தர் அடிக்கவில்லை, அன்பிலீவபிளா பவுலிங் பண்ணார். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இது சுந்தர் பொறுத்த வரைக்கும். சஞ்சு சாம்சன் கிடைக்கிற ஒரு சில வாய்ப்புகளையும் அவர் வந்து தவற விடுறாரு. ரன் அவுட் பண்ணாரு, ஸ்டெம்பிங் பண்ணாரு. சுந்தரோட பால் ஸ்டெம்பிங் பண்ணும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிச்சாரு. என்ன பாக்குறாருன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ரன் அவுட்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்று அடிச்சதெல்லாம் பார்க்க. பட் ரின்கு சிங்கோட போர்த்துருவாங்க, மறந்துடும், சொல்லாமல் போயிடக்கூடாது. பட் சஞ்சு சாம்சன் சொல்லலாம், ரோஹித் சர்மா 2 டக் அடிச்சாரு, ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, இவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்க. பட் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட், சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் பிளஸ் முக்கியமான மேட்ச் நின்று ஆடுங்க அப்படிங்கும்போது அவர் ஆடாமல் போகிறத பார்க்கும் பொழுதும் ஸோ ரோஹித் சர்மா தெரியல எந்த அளவுக்கு யோசிப்பாருன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனுக்கு இது கடைசி T20 மேட்ச் இருக்குமா, வாய்ப்புகள் இதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு தெரியல. பட் ரெய்னா சொல்லியிருக்காரு இந்த T20 வேர்ல்டு கப்ல சஞ்சு சாம்சன் ஒரு மாதிரி எக்ஸ் ஃபேக்டரா இருப்பாருன்னு சொல்லிட்டு. பட் உள்ளுக்குள்ள வர முடியுமாங்கிற ஃபேக்டருக்குள்ளே அவர் இருந்துகிட்டு இருக்காருங்கிறதுனால பிளஸ் சான்ஸை வீணடிக்கிறாருங்க. அந்த சான்ஸை வீணடிச்சிருக்காரு, எஸ்பெஷலி இன்னைக்கு வீணடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நின்று ஆடக்கூடிய ஒரு மேட்சாக தான் இருந்தது. ஸோ அவரு இன்னைக்கு விட்ட சான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப எப்ப கிடைக்கும் தெரியாது. வேணா இந்த சான்ஸுக்காக பலர் காத்துக்கிட்டு இருக்காங்க, சஞ்சு சாம்சனோட பிளேஸ்ல வரதுக்காகவும் சஞ்சு சாம்சன் தள்ளி விடுறதுக்காகவும் இருக்காங்க. பட் சான்ஸை மிஸ் பண்ணாருங்கிறத பார்க்கும்போது வருத்தமா தான் இருக்குது. அப்புறம் இதுல மென்ஷன் பண்ண வேண்டியது 2 பேர் யாருன்னா ரவி பிஷ்ணோய் அண்ட் ரஹமனுல்லா குர்பாஸ். ரஹமனுல்லா குர்பாஸ் வந்து ரின்கு சிங்குக்கு ரிவ்யூ ஒன்று போனாரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு அவர் அடிச்ச அந்த ரன் அவுட்டு இது ஒன்று. அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணோய் ஏன்னா மேட்ச்ல அவர் சரியா பவுல் பண்ணல. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சூப்பர் ஓவரில் கொடுக்குறாங்க. சூப்பர் ஓவரில் கொடுக்கும்பொழுது அப்போ அவருக்கு கை வரணும், பட் அந்த இடத்துல கை வந்து போட்டு 2 விக்கெட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு கேப்டனோட கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குறாரு. அண்ட் அந்த கான்ஃபிடென்ட்டை காப்பாற்றுற ஒரு ஸ்பின்னர். இதுக்கு முன்னாடி சுனில் நரைன் சூப்பர் ஓவரில் பவுலிங் பண்ணி கரீபியன் பிரீமியர் லீக்ல வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஷ்ணோய் அதை வந்து பண்ணி. ஸோ ரஹமனுல்லா குர்பாஸோட அந்த ரின்கு சிங்குக்கு ஒரு வேலை கேட்கல அப்படின்னா திரும்ப சஞ்சு சாம்சன் வந்திருக்க மாட்டாரு. இந்த சூப்பர் ஓவர் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வந்து இவ்வளோ பரபரப்பாக அமைஞ்சிருக்கா. இந்த 2 பேரையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் பவுலிங்லேயே நீங்கள் நல்லா போடுற சுந்தர் அந்த பக்கம் அப்படின்னா ஃபரீத் அகமது ஓகே, அவர் இனிஷியலாக எடுத்த அந்த விக்கெட்ஸ் எஸ்பெஷலி ஷார்ட் பால் அகேன்ஸ்ட் விராட் கோலி, அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அண்ட் இவங்களுக்கு போட்ட அந்த ஷார்ட் பால் ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருந்துச்சு. குத்தி அடிச்சு ஏத்தினார் என் பவர் பிளேல ஃபரீத், நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்க வந்து எப்படி சொல்றது, பவுலர்ஸ்கள் போடுறது அவ்வளவு சௌகரியமா உணர மாட்டாங்கிற மாதிரி அசௌகரியமா உணர்வாங்க. நான் பிஷ்ணோயை பாராட்டினதுக்கும் அண்ட் அதுக்கு சுந்தர பாராட்டினதுக்கும் அண்ட் இந்த பக்கம் ஃபரீதை பாராட்டுறதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ நம்பிக்கைங்கிறத தாண்டி எப்படியோ அடி விடப்போகுது, ஆனால் நம்ம அடி விழாமல் போகணும், தப்பிக்கணும், விக்கெட் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஃபரீத் அகமதில் பவுலிங் நல்லா இருந்துச்சு. சொல்லி பவர் பிளே ஏன்னா ஒரு 200 ரன் வரும் அப்படிங்கிற பிச்சில் எடுத்தோடனே ஒரு 24-4 அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கும் பொழுது அந்த இடத்துல ஃபரீதோட ஒரு ஒர்க்கையும் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு இந்தியா ஒரு விராட் கோலி வராரு, இது பெங்களூரு, அதுலேயும் இவங்க நிறைய ஆடி இருப்பாங்க. பட் அங்கே அந்த ஷார்ட் பால் எக்ஸிக்யூஷன் ஸோ இது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 விஷயத்தை இங்கே கவனிச்சாகணும். ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதாவது சூப்பர் ஓவரில் வந்து பைஸில் ரன் ஓடினாங்க. அப்போ ரன் அவுட் பண்ணுறதுக்காக சஞ்சு சாம்சன் நபி அது நான் ஸ்ட்ரைக் ரன்ல அடிக்கும் பொழுது அப்போது நபி மேலே பட்டு திரும்ப ரன் ஓடினாங்க. திரும்ப அப்புறம் அது பைஸ் வந்து 1 ரன் கிடைக்கிற இடத்துல 3 ரன் கிடைச்சிச்சு. ஸோ அப்போ அது நபி மேலே தப்பு கிடையாது, டோட்டலாக நபி மேலே தப்பே கிடையாது. ஏன்னா நபிக்கு அவர் வந்து வேணும்னே பாலை போய் தடுக்கல, அவர் மேலே தெரியாமல் தான் பால் போச்சு. பட் ஓடாமல் இருந்திருக்கலாம், பட் அது ஓடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அன்ஃபேர்லாம் கிடையாது, ஃபேர் தான், ஓடணும். நான் எப்படி ஓட தான் செஞ்சாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து சூப்பர் ஓவர் அப்போ நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கும் பொழுது அவர் இல்லைப்பா நான் ரிட்டையர்ட் அவுட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி போனார். இதுக்கு முன்னாடி அஸ்வின் அவர்கள் வந்து ஐபிஎல் அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஆடும் பொழுது ரிட்டையர்ட் அவுட் ஆகியிருக்காரு. ரிட்டையர்ட் ஹட்னா திரும்ப அவுட் ஆகிட்டா அடுத்த பேட்ஸ்மேனாக வரலாம், பட் ரிட்டையர்ட் அவுட் ஆகியிருக்கிறாரு. ரிட்டையர்ட் அவுட்னா எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்ட் அவுட் தான். அவுட்னா திரும்ப வந்து அவரால் பேட் பண்ண முடியாது, ஒரு விக்கெட் போன மாதிரி தான். ஸோ ஒரு விக்கெட் தான், ஓகேங்களா. ஸோ இந்த 2 விஷயங்களையும் வந்து இன்னைக்கு வந்து நடந்துச்சு மேட்ச்சில். ஸோ கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்கவும் செஞ்சது, ஓகேங்களா. ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பாராட்ட முடியுது. நான் ஆப்கானிஸ்தான் எஃபர்ட் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா 200 ரன்னு அந்த 200 ரன்னு யாராவது ஒருத்தவங்க நின்றுருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த 212 வந்துடுச்சுங்க, 212 வந்துட்டாங்க, இந்தியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ இந்த சீரீஸ் வந்து மற்ற டீம் அதாவது மேட்ச் வந்து மற்ற டீம் ஆடிட்டாங்கன்னா எப்படி ஆடி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் செகண்ட் மேட்ச்ல ஒரு 270 ட்ரை பண்றாங்க, 200 பக்கத்தில் ட்ரை பண்றாங்க, அதுக்கு முந்தின மேட்ச்ல ட்ரை பண்றாங்க. பட் இந்த மேட்ச்ல 200+ கிடைக்குது, இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குறாங்க. சூப்பர் ஓவரில் வந்து திரும்ப சூப்பர் ஓவரில் வந்து டஃப் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க, அவங்க ஓரளவுங்கிற தாண்டி நிறையவே வந்துட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது ஒரு பெரிய டீம்களோட ஒரு T20 சீரிஸ் அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஒரு இப்போ இந்தியா கூட அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியா வந்து அவங்க வந்து ஆட மாட்டேன்ட்டாங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இங்கிலாந்து கூட ஸோ அவங்களை வைக்கும் பொழுது அவங்க T20ல அவங்க டாப் டீமாக இருக்கிறவங்க. இப்போ ஒவ்வொரு ஃபார்மேட்லேயும் ஒரு டீம், இப்போ இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா டெஸ்ட்லையும் ஓடியிலும் டாப்ல இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் அண்ட் மற்ற டீம் அண்ட் ஆப்கானிஸ்தான் டாப் டீமாக இருக்கக்கூடிய ஒரு இங்கிலாந்து கூட இந்தியா கூடலாம் வந்து T20ல அவங்களோட டாப் டீமாக ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த மேட்ச்சில் 212 + ஒரு சூப்பர் ஓவர் பக்கத்தில் வரும்பொழுது ஸோ எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ கிளியராக பார்க்கவும் முடியுது. ஸோ ஓவரால் இந்த மேட்சை பற்றி என்ன சொல்கிறது, பரபரப்பு இருந்துச்சு, ட்ராமா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி பரபரப்பான ஒரு டெஸ்ட் மேட்ச், T20 ஓடி இதெல்லாம் சேர்த்து ஓவரால் இந்த மேட்ச் எனக்கு ஒரு பரபரப்பை கொடுத்துச்சு. மற்ற மேட்சுகளை விட இருந்துச்சு. ரன் ஃபெஸ்ட் இருந்துச்சு, அந்த ரன் ஃபெஸ்ட்டோட திரும்ப ஒரு ரன் ஃபெஸ்ட் இருந்துச்சு, திரும்பி சூப்பர் ஓவர் ஃபைட் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு நல்ல மேட்ச். இதில் பரிதாபம் எனக்கு ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்ல எனக்கு பரிதாபம் வரல. ஏன்னா அவங்க ஒரு டாப் டீம் மாதிரி ஆடினாங்க, இது அவங்கள ஃபார்மேட்டுங்கிறதுனால அவங்க டாப் டீம் மாதிரி ஆடினாங்கிறதுனால எனக்கு அவங்க மேலே பரிதாபம் ஆக்சுவலி வரல. டாப் டீம் அவங்களும் ஒரு டாப் டீமாக தான் பார்க்குறேன். இந்தியா பரிதாபம் இல்லை, இந்த மேட்ச் வைஸ் பார்க்கும்பொழுது இதில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ், அது எஸ்பெஷலி ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ அவர் கேப்டனாக ஒரு இம்பாக்ட் அண்ட் பேட்ஸ்மேனாக ஒரு இம்பாக்ட் அண்ட் அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் இதெல்லாமே கண்ணுக்கு நிறைய தெரிஞ்சது. அண்ட் விராட் கோலி ஃபீல்டராக அவர் பண்ண சாகசங்கள், ரன்னிங் கேட்ச் ஒன்று பிடிச்சது, நின்றுக்கிட்டே ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரன் அவுட் பண்ணது, எல்லாமே அன்பிலீவபுளாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து ஸோ இந்தியா அண்ட் தங்களோட T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி லாஸ்ட் T20 சீரிஸ் ஆடி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வருது. டெஸ்ட் சீரிஸோட வீடியோக்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த மேட்ச் பற்றி ஆக்சுவலி ரிவ்யூ எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா மேட்ச்சு அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு 100 ஒரு ரோஹித் சர்மா கிட்ட இருந்து இன்கோசிங் இருந்துச்சு, கொண்டு போனாங்க. பட் சின்ன சும்மா பேட்டிங் பேரடைஸ் அண்ட் திரும்ப ஒரு சேஸ் பண்ணும்பொழுது ஒரு பேட்டிங் பேரடைஸில் எப்படி போட்டாலும் அடிக்கிற ஒரு பேட்டிங் பேரடைஸ், பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியாச்சு. பட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பிடிச்ச ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு ஆக்சுவலி அக்ஷர் பட்டேல் இருந்தால் அவருக்கு கொடுத்துருப்பாங்க, துபேக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணறதுக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, பெங்களூரு அங்கே
200 300 ரன்னு 200 ரன்னு 300 ரன் 400 ரன் அடித்தாலும் பத்தாது அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை காமிச்சிருக்குது அண்ட் இந்த சின்ன சுவாமி. ஓகேங்களா, நான் எல்லாருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பொங்கல் முடிஞ்ச எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போவீங்க அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஆஃபீஸ், ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாரும் போவீங்க பிலீவ் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.